पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம், நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி 1979, அப்போ என்ன 32 வயசு எனக்கு. அப்போது நந்தனம் பஸ் ஸ்டாப்பில் புரசவாக்கம் போகிறதுக்காக பஸ்ஸுக்காக காத்துன்னு நிற்கிறேன். பக்கத்தில் ஒரு புதியவர், அவர் என்னை பார்த்து சொன்னார், இதை பாருங்கள், நாடு ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னார். எப்பொழுதுமே வயசானவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படி தான். அவங்க காலம் நல்லா இருந்ததாகவும் இளைஞரெல்லாம் கெட்டு போயிட்டதாகவும் இது ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை பற்றி அவங்க சொன்னாங்க, நம்ம இளைஞர்களை பற்றி சொல்ல போகிறோம், அவங்களுக்கு இடத்துல போய் சொல்கிறோம். இது நடந்துகிட்டே இருக்குது, இது ஒரு தொடர் கதை. அதனால் நான் அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கலை. இருந்தாலும் பெரியவர் சொல்கிறார், வயசில் பெரியவர், அதனால் கொஞ்சம் மரியாதையாக கேட்டுட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் போஸ்டரை காண்பிச்சார், பார்த்தேன். அது ஒரு திரைப்பட போஸ்டர், கொஞ்சம் இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய போஸ்டர். சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பஸ் வரதா நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். புரசவாக்கம் 23C காத்திருக்கேன். நானும் அதுக்கு தான் காத்திருக்கேன்னு அந்த முதியவர் சொன்னார். அப்போ 23C வந்துடுது. அவளோட ஏற போச்ச கிழவரையும் கூப்பிடலான்னு அந்த பெரியவரையும் வாங்க வாங்க அப்படின்னா அவர் 23C வந்த பஸ்ஸையே கண்டுக்கலை. பின் அவர் என்ன தான் பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தா அந்த போஸ்டரையே பார்த்துட்ருக்கார். காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த போஸ்டரையும் விடாமல் பார்த்துட்ருக்காரு அந்த முதியவர். ஐயா 23C வந்துடுத்து அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நீ பாட்டுக்கு போங்க அப்படின்ட்டார் கூலாக. நான் ஏறி வந்துட்டேன். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ பெரியவரே இந்த வயசில் இந்த படத்தை பார்த்துட்டா அதனால் தாக்குண்டு ஒரு போஸ்டர், அதனுடைய தாக்கத்தினால 23C பஸ் ஒன்றத்தை விட்டார். மறுபடியும் அடுத்த பஸ் எப்போ வருமோ தெரியாது. அப்படி இருக்காரே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்போ தான் ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்தது. சில பேர் அமரர்கள்னு சொல்கிறாங்க. அந்த அமரர்கள் கூட என்ன அர்த்தம்? நம்மை போல் இல்லை, அவர்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கக்கூடிய, விழிப்போடு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அப்போ அமரர்கள்னு சொல்லும் பொழுது ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடுது எனக்கு. நம்மாழ்வார் பாடுறார், இறைவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதினு. அயர்வரும் அமரர்கள்னு சொன்னால் அப்போது அயர் உறும் அமரர்கள் இருக்கிறாங்க போல் இருக்கு. அயர்வே இல்லாத அமரர்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னாச்சு? அயர்வு உடைய அமரர்கள் இருப்பார்கள். யார் அயர்வரும் அமரர்கள், யார் அயர் உறும் அமரர்கள்? முதல்ல அயர்வு உறும் அமரர்கள் யாருன்னு பார்க்கலாம். தேவேந்திரன் எடுத்துப்போமே, தேவர்களுக்கு தலைவன். அவன் பெரிய அமரன் தான். ஆனால் ஒரு அகல்யனுடைய அழகில் மயங்கி முனிவர் வேஷம் போட்டு அவள் வாழ்க்கையும் தாறுமாறு செஞ்சு தன்னையும் சிதைச்சின்னான். இதுதான் அயர்வு. எப்படி நம்ம முதியவர் திரைப்பட போஸ்டரில் பார்த்து அயர்வடைஞ்சார், இது மாதிரி. அதனால் அவன் அயர்வரும் அமரன். இன்னொரு தேவன் எடுத்துக்கொள்ளுங்க, சந்திரன். இவன் ப்ரகஸ்பதி என்று தேவருடைய குரு. அவருடைய மனைவி தாரை, பேரழகி. தன்னுடைய குருவின் மனைவி என்ற கன்சிடரேஷனே இல்லாமல் தாரையோடு தான் அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தான். இது ஒரு அயர்வு. அக்னி, இவனை ரொம்ப புனிதமான தேவதை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா ரோஜாவுக்கும் முள் உண்டு. அவனுக்கு கூட ஒரு புனிதம் இல்லாத நிலை ஒரு முறை வந்துடுத்து. அதாவது சப்தரிஷிகள் 7 முனிவர்கள். அந்த 7 முனிவர்களும் ஹோமம் பண்ணுவாங்க அக்னியில். ஹோமம் பண்ணும்பொழுது அந்த முனிவருடைய மனைவிகள் கூட இருப்பாங்க. இந்த நம்ம வேத சம்பிரதாயத்தில் தனி ஆண் தனி பெண் இவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அது வேத காரியங்கள், வேதத்திலே சொல்லப்பட ஹோமங்கள்லாம் செய்யும் பொழுது எப்பொழுதும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் அதில் செய்கிறாங்க. அவங்க 2 பேரும் மனைவியோடு உள்ள கணவன் தான் அந்த ஹோமம் செய்ய தகுதியானவன். பல ஹோமங்கள், பல வேள்விகள் செய்யும்போது நிச்சயமாக மனைவியோடு கூடியவனாக ஆண்மகன் இருக்கணும். ஆகையினால மனைவி கூடவே இருக்க மாட்டா. சில சமயம் தான் வருவானா கூட மனைவி என்பவள் இல்லாமல் அவனுக்கு யாகத்தில் தகுதியே கிடையாது. அந்த சப்தரிஷிகள் 7 முனிவர்களும் அவர்கள் மனைவிகளோடு தான் இருந்து அக்னிக்கு ஹோமங்கள்லாம் செய்வாங்க. அப்படி அவர்கள் ஹோமம் செய்யும் பொழுது
அக்னி பகவான் அந்த முனிவர்களுடைய மனைவியை பார்த்தான்.